சிங்கத்தின் கால்கள் பழுதுபடுறதுன்னு சொல்லி நீங்க போடுறதுல அதை வெளிக்காட்டுற வகையில அந்த வீடியோ வெளியே அது ஏதோ ஒரு பாட்டு சிங்கத்தின் கால்கள் இந்த ஒரு ஐயர் சுப்பிரமணிய ஐயர் எங்கள் கட்சியில் மாநில துணைத் தலைவர் திருத்துறைப்பள்ளி அவர் ஒரு பாட்டு பாடினார். ஐயா சிங்கத்தின் கால்கள் பழுதப்பட்டாலும் சீற்றம் குறைவதில்லை அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. எனக்கு தப்பா சொல்றீங்க. சிங்கத்தின் கால்கள் பழுதும் படல, சீற்றமும் குறையில அதிகமாக தான் ஆயிடுது. சீற்றம் அதிகமாக ஆயிடுது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் சமீபத்திலே ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார். அவரது தோட்டத்தில் உள்ள நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிப்பது போலவும் அந்த நீச்சல் குளத்திலே இருந்து கொண்டு உடற்பயிற்சி செய்வது போலவும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவி வைரலாக போய்கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் அவர் தற்போது செய்தியாளர் சந்திப்பில் சிங்கத்தின் கால்களுக்கு வலிமையும் குறையவில்லை, அதன் சீற்றமும் குறையவில்லை என்பதை எடுத்துக்காட்டும் வகையிலேதான் இந்த பதிவை அவர் பதிவிட்டிருக்கிறார். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், எனக்கு 87 வயதானாலும் உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருக்கிறது, என்னால் சிறப்பாக செயல்பட முடியும், கட்சியை நன்றாக வழிநடத்த முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார் இந்த வீடியோ மூலம். சமீபத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடந்த ஆலோசனை கூட்டத்திற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வரவில்லையே என்று செய்தியாளர் கேட்ட கேள்விக்கு அவர் எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியாகிவிடும், எந்த கசப்பும் இல்லை, இனிப்பு தான் இருக்கிறது என்று செய்தியாளர் மத்தியில் தெளிவாக தெரிவித்திருக்கிறார் திரு ராமதாஸ் அவர்கள். அவர் இன்னும் நீரோடி பல ஆண்டுகள் வாழ வேண்டும் என்பது அவரை வாழ்த்துகின்றோம்.